ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? நம்ம பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி பாசுமதி ரைஸில் தான் பிரியாணி பண்ணியிருப்போம். இந்த பிரியாணிக்கே ட்விஸ்ட்டு தரக்கூடிய நம்ம சாப்பாட்டு அரிசியில் தேங்காய் பால் சாதம் பண்ணலாமா? நான் 2 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். நம்ம இது வந்து குக்கரில் பண்ண போகிறோம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வல்லாரி வெங்காயம் 2 நீளமாக கட் பண்ணி இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலைகளை தூவி நல்லா அதையும் வதக்கி விடணும். நம்ம இதுக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. இந்த புதினா கொத்தமல்லியை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். நம்ம 2 கப் ரைஸுக்கு இப்போ 4 கப் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் இதில் 3 கப்பு தேங்காய் பாலும் 1 கப்பில் பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சாப்பாட்டு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு ஒரு கொதித்ததுக்கப்புறம் மூடி போட்டு விசில் விட்டுடலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வரும். 2 விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கணும். ஸ்டீம் நல்லா போனதுக்கப்புறம் கமன்னு நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடி பிடிக்காமல் உதிரியாக நான் குலையாமல் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெஷர்மெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாமல் இதே அளவுகளை தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதுக்கு காம்பினேஷனாக நான் மலாய் கோஃப்தா கிரேவி தான் நாங்கள் வச்சு சாப்பிட்டோம். இந்த மலாய் கோஃப்தாவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.